Hello everyone. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த பிளேலிஸ்ட்டை முடிச்சுட்டு இந்த பிளேலிஸ்ட்டுக்கு வாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அயோனிக் ஈக்குலிபிரியம்னா என்னலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ், வேரியஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் தியரிஸ், டிகிரி ஆஃப் அயோனைசேஷன், Ostwald's dilution law, common ion effect, ionic product of water, pH scale, buffer solutions, and solubility product பற்றிலாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எலக்ட்ரோலைட்ஸ் they conduct electricity in molten state or aqueous solution. இப்போ வந்து ஒரு aqueous solution இருக்கு, அதுல ஒரு சப்ஸ்டன்ஸோ இல்லை ஒரு காம்பவுண்டோ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த எலக்ட்ரோலைட் வந்து ரெண்டா பிரியுது, ஒன்று ஸ்ட்ராங், இன்னொன்று வீக். இப்போ strong electrolytes is a solute that completely ionizes or dissociates in a solution. ஒரு சொல்யூஷன்ல அதோட அயான்ஸ் அது கம்ப்ளீட்டா பிரிஞ்சு போச்சுன்னா அதை நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்துட்டு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா HCl, H2SO4, KOH, NaOH, etc. இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்லி ஸ்ட்ராங் ஆசிட், ஸ்ட்ராங் பேஸ், இதெல்லாமே நம்ம ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வீக் எலக்ட்ரோலைட்ஸ். வீக் எலக்ட்ரோலைட்ஸ்னா ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். இது வந்துட்டு எல்லா அயான்ஸும் வந்து கம்ப்ளீட்டா டிசோஷியேட் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் டிசோஷியேட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வீக் ஆசிட்ஸ், வீக் பேசஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். CH3COOH, H2CO3, NH3, அமோனியா, H3PO4, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீக் எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு வேரியஸ் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆசிட் பேஸ் தியரிஸ். முதல்ல வந்துட்டு அர்ஹீனியஸோட தியரி. அதில் என்ன சொல்றாங்கன்னா, அக்கார்டிங் டு அர்ஹீனியஸ் தியரி, ஆசிட் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் கிவ்ஸ் H+ அயான்ஸ். ஆசிட் வந்துட்டு H+ அயான்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. பேஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் தட் அயோனைசஸ் OH அயான்ஸ் ஃபார் டிசால்விங் இன் த aqueous சொல்யூஷன்ஸ். ஸோ ஆசிட் வந்துட்டு H+ அயான்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க, பேஸ் வந்துட்டு OH- அயான்ஸ் கொடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ இப்போ அர்ஹீனியஸ் ஆசிட்னா இஸ் இன் த aqueous சொல்யூஷன் it increases the concentration of H+ ions. ஸோ வந்துட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ்ல H+ ions நிறைய கொடுத்து அதோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது வந்துட்டு அர்ஹீனியஸ் ஆசிடோட வேலைன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோப்ரோமிக் ஆசிட், வேற வந்து H2SO4, சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO3, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அர்ஹீனியஸ் பேஸ்னா அது வந்து H+ அயான்ஸ் கொடுத்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி, இது வந்து ஹைட்ராக்சைடு அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுது. ஹைட்ராக்சைடு அயான்ஸ் நமக்கு தெரியும், OH- அயான்ஸ். இதோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றதோட வேலை அர்ஹீனியஸ் பேஸோடது. ஸோ அர்ஹீனியஸ் பேஸோட எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா NaOH, KOH, MgOH twice, etc. Next வந்துட்டு Bronsted-Lowry theory. So according to Bronsted-Lowry theory, acid is a substance which donates an H+ ion or a proton and forms its conjugate base. ஸோ வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, H+ ion donate ஆகும்போது ஒரு conjugate base form ஆகுது, and base is a substance that accepts H+ ion or a proton and forms its conjugate acid. அதே மாதிரி H+ ion accept பண்ணிக்கிறப்போ அது conjugate acid form ஆகுது. இது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா, இங்க Bronsted-Lowry acid is a substance that donates a proton. ஸோ நம்ம புரோட்டானை டொனேட் பண்ணும்போது கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ முதல்ல கான்ஜுகேட் பேஸ்னா என்னது? கான்ஜுகேட் பேஸ்னா வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம H+ அயோனை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் வர்ற காம்பவுண்ட் தான் வந்து நம்ம கான்ஜுகேட் பேஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி கான்ஜுகேட் ஆசிட்னா ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம H+ அயான் ஆட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் வர சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்றோம். ஆட் பண்றோம்னா அதை வந்துட்டு கான்ஜுகேட் ஆசிட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வந்துட்டு Bronsted-Lowry ஆசிட்டோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னா
இப்போ வந்து ஹெச்எஃப்னு எடுத்துக்கோ. ஹெச்எஃப்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஹெச்எஃப் எப்படி பிரியும்னா ஹெச் பிளஸ் பிளஸ் எஃப் மைனஸ். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா ஹெச் பிளஸ் ரிமூவ் பண்ணா அது கான்ஜுகேட் பேஸ்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து இந்த காம்பவுண்ட்ல இருந்து நம்ம ஹெச் பிளஸ் ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதானே இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம கான்ஜுகேட் பேஸ் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா H2SO4 எடுத்துக்கலாம். H2SO4ல H plus plus HSO4 minus. இப்போ வந்து அதே மாதிரி H ரிமூவ் பண்ணோம்னா H plus H வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அது ரிமூவ் ஆனதுக்கு அப்புறம் வர்ற காம்பவுண்ட் தான் நம்ம கான்ஜுகேட் பேஸ்னு சொன்னோம். ஸோ இங்க H2SO4ல H plus ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ மிச்சம் இருக்கிற இந்த காம்பவுண்ட் தானே கான்ஜுகேட் பேஸ். ஸோ HSO4 மைனஸ் வந்துட்டு கான்ஜுகேட் பேஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா NH4 plus. இதுவுமே வந்து H பிளஸ்ஸா பிரியும். இன்னொன்று வந்துட்டு NH3. ஸோ இந்த H பிளஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற காம்பவுண்ட் கான்ஜுகேட் பேஸ். ஸோ இங்க வந்துட்டு இந்த அமோனியா தான் கான்ஜுகேட் பேஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பிரான்ஸ்டட் லவ்ரி பேஸ். ஸோ இதுல வந்துட்டு அது H பிளஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். பண்ணிக்கிறதுக்கு அப்புறம் கான்ஜுகேட் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் OH மைனஸ் பிளஸ் H பிளஸ். இந்த OH மைனஸ் கூட நம்ம இந்த H பிளஸ் ஆட் பண்றோம். அதாவது இது புரோட்டானை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. இங்க அதான் சொல்றாங்க அக்செப்ட்ஸ் அ புரோட்டான். ஸோ வந்து இது புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்குது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால ஃபார்ம் பண்றது வந்துட்டு H2O. ஸோ இது இப்போ நம்ம இங்க சொல்லியிருக்கோம் கான்ஜுகேட் ஆசிட்னா H பிளஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற காம்பவுண்ட். ஸோ இது கூட H பிளஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வர்ற காம்பவுண்ட் H2O. ஸோ இது வந்துட்டு கான்ஜுகேட் ஆசிட். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா S-2 பிளஸ் H பிளஸ். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இங்க வந்துட்டு H2S ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்க இந்த காம்பவுண்ட் கூட நம்ம H பிளஸ் ஆட் பண்றப்போ நமக்கு இங்க ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதுதான் நம்ம கான்ஜுகேட் ஆசிட்னு சொல்றோம். ஸோ இப்படிதான் கான்ஜுகேட் பேஸ் அண்ட் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் Lewis தியரி. Lewis தியரியில வந்துட்டு Lewis acidsனா Lewis acids are chemical species that have empty orbitals and can accept electron pairs from Lewis bases. ஸோ வந்து எப்படி இருக்கும்னா இதோட ஜென்ரலா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா A plus plus B minus gives rise to a coordinate bond. ஸோ வந்து இந்த A பிளஸ்னா வந்துட்டு Lewis acid, இந்த B மைனஸ்னா வந்துட்டு Lewis base. ஸோ வந்து Lewis acidோட எக்ஸாம்பிள்ஸ் எப்படி இருக்கும்னா H plus Ag plus BF3 இதெல்லாம். அதே மாதிரி chemical species that can donate an electron pair to a given Lewis acid. அப்படின்னா அது எலக்ட்ரான் பேர் டொனேட் பண்ணணும்னா அப்போ அதுக்கிட்ட எலக்ட்ரான் பேர் இருக்கணுமா? அப்படின்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் NH3. NH3ல நமக்கு ஒரு எலக்ட்ரான் பேர் இருக்கு, 2 எலக்ட்ரான்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் OH2. இதுக்கும் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கூட ஒரு பேர் இருக்கு, எலக்ட்ரான் பேர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம இந்த A plus plus B minus gives rise to a coordinate bond சொல்லியிருக்கோம். அதோட ஈக்குவேஷன் நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ Ag plus எடுத்துக்கலாம் பிளஸ் NH3. ஸோ இந்த NH3 வந்துட்டு ஈக்குவலா ஏஜியோட ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரு கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. எப்படின்னா இப்படி. ஸோ வந்துட்டு இப்படிதான் வந்து இதோட கோஆர்டினேட் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த Ag பிளஸ்ன்னு இருக்கிறது வந்துட்டு Lewis acid, இந்த எலக்ட்ரான் பேரோட இருக்கிறது வந்துட்டு Lewis base. ஸோ இது ரெண்டும் இது கம்பைன் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருந்துச்சு, எலக்ட்ரான் பேரை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா அது Lewis acidன்னு சொல்லுவோம். இதுவே வந்து ஒரு எலக்ட்ரான் பேரை கொடுக்க முடிகிற தன்மை அதுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம Lewis baseன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கப்புறம் வர கான்செப்ட்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.